இது பாருங்கள் ஸ்டெப்லைசரு. இது வந்து 2 kV. நம்மக்கிட்ட 3 kV ஸ்டெப்லைசரு, 4 kV ஸ்டெப்லைசரு, 5 kV ஸ்டெப்லைசர் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வாட்ஸ் மிஷினுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்லைசர் பிரித்து தருவோம். இப்போ இந்த மிஷினை வந்து இந்த ஸ்டெப்லைசரை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்லைசர் கீழ் லாட்டரியை திருப்புங்க. ரகத்துக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் வைங்க. அதே மாதிரி மீட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும் இறங்கும். இதை நீங்கள் திருப்ப ஏறும் இறங்கும். பாயிண்ட் வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ரெட் சுவிட்ச் எதுக்குன்னே தெரியாது. இன்புட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பாயிண்ட் வைக்கிறீங்க, கம்மி பண்ணுறீங்களா ஜாஸ்தி பண்ணுறீங்களாங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த மீட்ரு. என்ன வோல்டேஜ் எடுத்துக்கிறீங்கிறது. இதே நீங்கள் கம்பத்துலேருந்து உங்கள் மிஷினுக்கு என்ன வோல்டேஜ் வருதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் அவுட்புட்டில் வச்சா மட்டும்தான் கம்பத்துலேருந்து என்ன வோல்டேஜ் வருதுங்கிறத உங்களால் உணர முடியும். 240 வோல்டேஜ் கம்பத்துலேருந்து இப்போ இந்த ஸ்டெப்லைசருக்கு வருது. சில நேரம் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்தால் 200க்குள்ளே வரும், 200 கூட வரும். அந்த மாதிரி டைமில் கரெக்டான ஃபோர்ஸ் வராது. இப்போ இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் 2 பேர் ஊதுற அளவுக்கு ஃபோர்ஸ் வரும். அதுக்கு தான் இந்த சுவிட்சு. நிறைய பேர்த்துக்கு இந்த சுவிட்சு எதுக்குன்னே தெரியறதில்ல. கடைசியாக அப்புறம் ஃபோர்ஸ் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மிஷினு ஃபோர்ஸே வரல, மிஷின் ஏதோ லிப்பேர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. கரெக்டான ஃபோர்ஸ் வரலன்னா இந்த அவுட்புட்டில் வச்சு பாருங்கள், என்ன வோல்டேஜ் கம்பத்துலேருந்து வருதுங்கிறத பாருங்கள். மினிமம் 250 வோல்டேஜ் வரணும் வெளியில் இருந்து மிஷினுக்கு. அப்படி கம்மியாக வந்துச்சுன்னா லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் கூட வரலாம். இது இன்புட்டில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிற மாதிரி பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன வோல்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை காட்டிடும். வர வோல்டேஜை பிரித்து தர்றது தான் இந்த ஸ்டெப்லைசரோட வேலை. நம்மக்கிட்ட 2 kV, 3 kV, 4 kV, 5 kV ஸ்டெப்லைசர் வரைக்கும் இருக்குது. நம்மளிடம் மிஷின் வாங்குறவங்களுக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி சால்டிங் செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேர் பார்ட்ஸு கிடைக்கும்.